மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் ஆடி மாதத்தை பிரதானமாக பார்த்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு அம்பாளையும் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு திருச்சி மாச்சேத்திரத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம். இந்த சமயபுரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். ஒரு சில விஷயங்களை யதார்த்த வாழ்க்கைக்கும் கோவில்களுக்கும் யதார்த்த வாழ்க்கைக்கும் தெய்வத்துக்கும் எவ்வாறாக ஒத்து போகின்றன, அதில் ஆன்மீகம் எப்படி இருக்குது, அறிவியல் எவ்வாறு வேலை செய்கிறதுங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு அப்புறம் சமயபுரத்துக்கு வரேன். சமயபுரம் அப்படிங்கிற அந்த பேரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மாரி என்றால் மழை பொழியக்கூடியவள்னு அர்த்தம். பூமாரி பொழிதல் அப்படின்னு இந்த மன்னர் காலத்தில் ஒரு விஷயம் உண்டு. சம்பந்தம் இல்லாமல் இந்த சொல் போய் கொண்டிருந்தாலும் இதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னா, மாரி என்றால் மலை பொழிபவள், சமயபுரம் அப்படின்னா சமயோசித புத்தியை கொடுப்பவள் தான். என்ன இடர்பாடுகள் வந்தாலும் சமயபுரத்தால் நினைச்சா சமயோத புத்தியை கொடுப்பாளாம். அதான் அவளுடைய கருணை. அடுத்து சந்தர்ப்பவாதத்தை எடுத்து கொடுப்பாளாம். இன்னைக்கு நிறைய பேர் பொருளாதார தடைகளை மீறி கூட எனக்கு சந்தர்ப்பமே அமையலைன்னு சொல்கிறோமா, அவங்க ஃபுல்லாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையில சமயபுரத்தால் நினைத்தாலே போதுமா. இந்த அண்ணாமலையாரை எப்படி நினைத்தா நமக்கு மிகப்பெரிய பிரதிபலன் கொடுக்குறோம், அந்த மாதிரி சமயம்லாம் நமக்கு சமயந்தோறும் அந்த சமயபுரத்தால் நினைக்கணுங்கிறது தான் அந்த சமயபுரம் மாரியம்மன் பேர். அது இதுக்கு ஆன்மீகத்திலையும் நிறைய புராதன வரலாறுகள் இருந்தாலும் இந்த சமயபுரத்துக்கு சிறிது தூரத்தில் ஆதி மாரியம்மன் அப்படின்னு கோயில் இருக்குது. இந்த சமயபுரம் சொல்கிறவங்க எல்லாம் அந்த ஆதி மாரியம்மன் அவள் தான் பூர்வீகம். அவளை வணங்கிட்டு இங்கே வரணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சமயபுரம் நமக்கு எவ்வாறாக உதவி செய்கிறது. என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, நிகழ்கால வாழ்க்கையில் எவ்வாறாக உதவி செய்யுது அப்படின்னா, இந்த மாரியாகப்பட்டவள் இப்போது கௌமாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாரியம்மன்லாம் அகோர விகாரமாக இருப்பாம்மா. நீங்கள் போய் சமயபுரத்தை பாருங்களேன், சிரித்த முகத்துடன் இந்த பெற்ற தாய் பிள்ளையை வரவேற்க தகுந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி சிரித்த முகத்துடன் அழிவுறுவாள். அவர் ஆக்ரோஷமாக இருப்பவள் அல்ல. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மனப்பேயை விரட்டி கொண்டு இருக்கிறாள். இந்த மனப்பேய் அப்படின்னு சொல்கிறப்ப பெண்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறோம், அல்லவே அல்ல, ஆண்களுக்கு நிறையா இருக்குது. என்ன மனப்பேய்? சந்தேக குணம். அதாவது போதாத சொற்களை சொல்வது, வேண்டத்தகாத சொற்களை சொல்வது, இதனால் ஏற்படக்கூடிய சச்சரவு கரைச்சல், இதை எல்லாத்தையும் நீக்கிறாளாம். அவளுக்கு இந்த சமயபுரத்தாளுடைய கருணை எப்படி தெரியுமா, அவள் அமைதியாக இருந்தே காரியம் சகிக்கிறவள். மனிதனுடைய வாழ்க்கையில் நிதானமும் பொறுமையும் தேவை என்பதை சமயபுரத்தை ஒரு உணர்த்தி கொண்டிருக்கிறாள். எவ்வாறு என்றால், ஒரு கரைச்சலோ ஒரு பிரச்சனையோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சலசலப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அமைதியாக இருந்தாலே அது தானாக அடங்கிடும். இதற்கு அறிவியல் சார்ந்த உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு நெருப்பு, த ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபயர் பற்றி கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மேற்கொண்டு இது பண்ண ஒன்று அது பரவிக்கிட்டே இருக்கும். அமைதியாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடும். அதுக்காக நெருப்பை அணைக்காமல் இருக்குன்னு சொல்ல வரல, அது பொறுமையாக அமைதியாக எங்கெங்கு பரவுதோ அதை சுற்றி அணைச்சு கடைசியில் அந்த இறுதி பகுதி அணைக்கிறப்ப அது புகை விட்டு தணிந்து விடும். அந்த மாதிரி மனிதா, உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சச்சரவுகள், சங்கடங்கள், சங்கல்பங்கள், அதனுடைய வேகண்டத்தகாத செயல்கள், இழிபறியான செயல்கள், இதை எல்லாத்தையும் நிதானம் கொண்டு நமக்காக காத்து கொடுக்குறாள். அதனால தான் அவளுக்கு சமயபுரத்தாள் அப்படின்னு பேர். அவளுக்கு இந்த சமயபுரம் மாரியம்மன் ஸ்ரீரங்கத்துடைய தங்கச்சி அப்படின்னு பேர். இப்போது இந்த உலகம் வெப்பமயலாகுதல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வெப்பம்லாம் நம்ம தாங்கிக்க முடியல. நம்ம குளிர்காலத்தில் இவர் ஆழ்வார் வெப்பத்தை பேசுகிறேன்னு நினைக்கிறோம். வெக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மன எரிச்சல், மன பொறாமை, மனதில் இயலாமை, இந்த ஆற்றல், இது எல்லாம் கடும் வெப்பத்தை கொடுக்குது. அதுபோக பூமியும் பல விதமான வெப்பத்தை கொடுக்குது. இந்த வெப்பத்தெல்லாம் ஆற்றுறதுக்காக அவ எடுத்துக்கிறாராம். அதாவது 100ல் 99 பங்கு அவள் அந்த வெக்கையை எடுத்துக்கிறா. அதனால தான் மனிதன் வாழ முடியுது. அதனால தான் அவளுக்கு தாய் அப்படின்னு பேர் இல்லையா. அவள் தன்னுடைய வெக்கையை எடுத்துக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் ஏற்படக்கூடியதை அதை மாற்றி அமைக்கிறா. இது என்ன சார் அப்படின்னா, சமீப காலத்தில் நிலவு பார்த்தீங்கன்னா ஒரு கல் பூமியை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. இது வந்துடும், பூமியில் விழுந்துடும், எங்கே விழுகும் அப்படின்னாங்க. ஆனால் எல்லா விஞ்ஞானிகளையும், நான் ஆராய்ச்சியாளர்களை குறை சொல்ல வரல, கிட்ட நெருங்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க, 28 லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, அது பூமியை தாக்காதுன்னு சொல்கிறாங்க. இது விஞ்ஞானிகளை ஃபுல்லாக நான் வணங்குறேன். ஆனால் அந்த சமயபுரத்தை என்ன தெரியுமா செய்கிறா, தன் மக்கள் வாழக்கூடிய இடத்துல அந்த கல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த 28 லட்சம் கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, அதை உணர்த்திடுறா முன்னாடியே இல்லையா. பல தடவை சொல்லியிருக்கிறேன், அறிவியலாளர்கள் எல்லாம் ஆன்மீகத்தை வணங்கியே செய்கிறாங்கன்னு. இதற்கு உதாரணம், ஒரு ராக்கெட் ஏவுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஏவுகணை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பதி ஏழுமலையானை பார்ப்பது உண்டு. இதை நான் பல தடவை உங்களுக்கு வலியுறுத்திட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி இந்த பூமிக்கு ஆபத்து இல்லை, ஒவ்வொரு தடவையும் பூமியையும் பூமியில் இருக்கக்கூடிய மக்களையும் மக்களையும் பாதுகாத்து கொண்டார். மக்களுடைய மக்கள்னா என்னுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்.
அவ்வளோ அற்புதம் வாய்ந்தவள். இந்த ஊரில் இருக்கக்கூடிய வெக்கையை ஃபுல்லாக தன் மேலே ஏற்றுக்கிறாளா, அவளுக்கு அந்த வெக்கையை குறைப்பதற்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூச்சொரிதல்னு பேர். இந்த பூச்சொரிதலே திருச்சி சமயபுரத்தில் இருந்து தான் வருது. பூவை கட்டி தொடுத்து மாலையாக போடுறது ஒன்று, பூவை கூடையாக கொண்டு போய் கொட்டும் பொழுது அவள் உள்ள மகிழ்ந்துறாளாம், கேட்ட வரத்தெல்லாம் அள்ளி தராளாம். அதனால தான் சமயபுரத்தாளுங்கிறவ பேர் புறத்தாள் அப்படின்னா நம்ம என்னமோ அகோரம் விகாரமாக இருக்கும்னு நினைப்போம். ஆனால் இன்முகத்தோடு இருந்து நம்மளை வரவேற்கிறா. அதற்கு காரணம் என்னன்னா அந்த பூவை கொண்டு போய் கொட்டுறாங்க. இன்னொன்று, இந்த திருச்சி மாநகர மக்களுக்கு மட்டும் தெரியும், இதை மக்கள்டி வரியாக எல்லாத்துக்கும் வெளியில் கொண்டு வரேன். இவளுக்கு பங்குனி மாதம் திருவிழா, சித்திரை திருவிழா, சித்திரை தேரோட்டம் இப்படி நிறையா இருந்தாலும் கூட பச்சை பட்டாணி விரதம் அப்படின்னு ஒன்று கடைப்பிடிக்கிறாங்க. இந்த பச்சை பட்டாணி விரதங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மிக கடுமையான விரதம். என்னென்னா எச்சில் கூட முழுங்க மாட்டாங்களாம். நம்ம தண்ணி முழுங்காமல் இருப்போம். இப்போ நான் உங்ககிட்ட வேத பாராயணம், உபன்யாசம், ஆன்மீக சொற்பொழிவு இப்படி நிறையா நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த ஜலம் சொல்லக்கூடிய சிறிது தண்ணியை குடிச்சு தான் ஆகணும் நான். ஆனால் அந்த அம்பாள் மேலே தீவிர பக்தி கொண்டு தன்னுடைய எச்சியில் கூட முழுங்காமல் 48 நாள் விரதம் இருக்கிறாங்களாம். இறுதியாக அந்த அம்பாளை சேவிச்சு அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய பச்சை பட்டாணி விரதங்கிறது திருச்சி மாநகர மக்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனாலும் கூட இது மக்கள்கிட்ட வழியாக எல்லாத்துக்கும் சேரணும். இந்த நிகழ்ச்சி வழியாக நீங்களும் பச்சை பட்டாணி விரதம் இருங்கன்னு சொல்ல வரல. அம்பாளை நினச்சி இருக்கிறப்ப உடலில் இருக்கக்கூடிய கடுமையான நோய்கள் ஃபுல்லாக நிவர்த்தி ஆகி கொண்டிருக்கிறது. இது இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறாள் சமயபுரத்தால். இதான் அதில் பெரிய விஷயம். அது என்ன நோயாக இருந்தாலும் பச்சை பட்டாணி விரதம் இருக்குன்னு சொல்லி, இந்த பச்சை பட்டாணி விவரம் எப்படி இருக்கணும், அதனுடைய அம்சங்கள் என்ன, எந்த மாதத்தில் இருக்குங்கிறதெல்லாம் பின்வரும் சிறப்பு நிகழ்ச்சியில் சொல்கிறேன். இப்போ அம்பாளுடைய கருணையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஸ்ரீரங்கபுரத்தோடைய தங்கச்சியாக உட்கார்ந்துருக்கிறா. அந்த ஆத்தோட திருச்சி மாநகரம் மட்டும் அவள் காக்கலை, இந்த அகில உலகத்தையும் காக்கிறாள். அதனால தான் புறத்தாள் அப்படின்னா இப்போ இந்த சுற்றுச்சாலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உலகத்தை எல்லாம் காப்பவள். அதனால தான் அவர் சமயபுரத்தாள் அப்படின்னு அவளுக்கு பேர் உண்டு. இந்த மனைப்பையை எவ்வாறாக உரட்டுகிறார், இதை பார்க்கும் பொழுது தான் ஆன்மீகமும் அறிவியலும் வேலை செய்யுது. இந்த ஆன்மீகத்திலிருந்து தான் அறிவியல் வந்தது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு நற்சான்று. எப்படின்னா இந்த மனைப்பை அப்படின்னா பயந்து போயிட்டோம், இருண்டு போயிட்டோம், அல்லது பேய் பிசாசு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுலாம் மனதினால் ஏற்படக்கூடியது. மனது கடுமையாக பிழியப்படும் பொழுது மூளை தன்னுடைய செயல்பாட்டை சுருக்கி விடுகிறது. ஆதலால் பல கோணங்களில் சிந்திப்பும் தன்னுடைய பார்வை கூட பல பாகமாகவும் இருக்கிறதா அறிவியல் சொல்லுது. இதைத்தான் நம்ம ஆன்மீகத்தில் முன்னோர்கள் பேய் அப்படின்னு சொன்னாங்க, மனப்பேய் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மனப்பேயை உணர்த்துவதற்கு இந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு போய் அங்கே அரளிப்பூ சுற்றி விட்டு அதில் எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டு மாவிளக்கு போட்டு அவளை உட்கார வச்சு, அதாவது அவள் அப்படிங்கிறது அவனாக கூட இருக்கட்டுமே, அவங்கள பாதிக்கப்பட்டவங்களை உட்கார வச்சு உடுக்கைன்னு சொல்லக்கூடிய அந்த உடுக்கையை வாசிக்கிறாங்க. அந்த உடுக்கையை வாசிக்கும் பொழுது என்னன்னா அவள் சன்னிதானத்தில் அவளை கூப்பிடுறாங்க. நான் இப்போ கூப்பிட்றப்ப என்ன செய்கிறான்னா அவள் என்ன ஓஹோ இவனுக்கு இந்த அளவுலாம் தொந்தரவு இருக்குதான், அவளுடைய கருணை பொருந்திய பார்வை அவன் மேல் படுகிறது. அந்த பார்வையினுடைய திரைத்தால் தன்னுடைய பேய் தன்னுடைய மனமாகப்பட்டது தெளிவு பெறுகிறது. இவ்வளோ பெரிய அற்புதமான நிகழ்ச்சி இங்கே இன்றும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்ச்சி. இந்த சமயபுரத்தால் இந்த உடுக்க அடித்து தான் விரட்டணுமா அப்படிங்கிறது கிடையாது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் கூட பார்த்திங்கன்னா கையில் உடுக்க வச்சுருப்பார் இல்லைங்களா. நான் ஒன்றோட ஒன்று தொடர்பு கடத்தில் சில விஷயங்களை டைரெக்டாக பேசி புரிய வைக்க முடியாது, சில விஷயங்களை டைரெக்டாக நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் சில விஷயங்களை இசை மூலமாக புகுத்த முடியும். அந்த பாதிக்கப்பட்டவனுடைய மனநிலையை ஒன்று சேருவதற்கு அந்த உடுக்க வாசிக்கிறான். அந்த உடுக்க வாசிக்கிறப்போ அவன் மனதில் இருக்கக்கூடிய அப்பற்றமான ஒரு சிந்தனைகளை ஃபுல்லாக ஒன்று சேரப்பட்டு தான் யார், நான் யாரை நோக்கி இருக்கிறேன், எவள் சன்னதியில் இருக்கிறேன்னு சொல்லி தெளிவு பெறக்கூடிய அற்புதமான அமைப்பை இந்த சமயபுரத்தால் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரிய நிகழ்வு இந்த திருச்சி மாநகரத்தில் சமயபுரத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. தன்னை இயக்கக்கூடிய சக்தி வேணும், அந்த சக்தியே அம்பாளாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த சமயபுரத்தால் தன்னுடைய எண்ணம் இவனால் பாதிக்கப்பட்டுருச்சு, அதாவது உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிற அந்த செயல்பாடுகளை உறுதுணையாக்க அவளை போய் பார்த்த உடனே ஒரு உத்வேகத்தை கொடுத்து தயங்காதே கலங்காதே கூடுதலாக சிறப்பாக உழைத்து கொண்டிருந்தால் நீ முன்னேற்றம் அடைவாய், அதற்கு உனக்கு ஆக்கமும் ஊக்கமும் சக்தியாக சமயத்தில் உதவுவேன்னு சொல்லக்கூடிய சமயபுரத்தாலை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்பணம் கோரக்நாத அடிமை ஆனந்தாழ்வார். வணக்கம்.